ஹலோ மக்களே, நம்ம கார்த்திக் கதையில மே 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம தாத்தா வந்துட்டு பாக்குறாரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எல்லாருமே வந்துட்டு நேரா மறுபடி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப வந்து தாத்தா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேத்திங்க எல்லாரையுமே என் பேரன் எப்படியோ வர வச்சுட்டான். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல என் பேத்திங்க யாரையுமே பார்க்காம இருந்தேன். ஆனா என் பேரன் வந்துட்டு கூட்டிட்டு வந்து என் பேத்திங்களை கண்ணுல காமிச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பேரனை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா உங்க பேத்திங்களை எவ்வளோ ஈஸியா வர வச்சேன் பாத்தீங்களா? நான் தான் அப்பவே சொன்னேனே, இதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நான் நல்லபடியா நடத்துவேன் தாத்தா. அப்ப தாத்தா சொல்றாரு, பேராண்டி எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சியா, நீ கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துவ அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னங்க நம்ம பேராண்டிய திறமைய பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, ஆமா பேராண்டி, இன்னொரு விஷயம், நாளைக்கு ரேவதியோட கல்யாணத்துக்காக அம்மன் புடவைய ஏலத்துக்கு எடுக்க போறதா இப்ப ரேவதி சொல்லிட்டு போனால. ஐயா பேராண்டி, என்ன ஆனாலும் சரி, ரேவதிக்கு நீ தான் அந்த புடவைய எடுத்து கொடுக்கணும். கோவில்ல எப்படியாவது அந்த புடவைய நீ ஏலத்துக்கு எடுத்துடணும், சரியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க தாத்தா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த புடவைய நான் எப்படி ஏலத்துக்கு எடுக்காம இருப்பேன், நான் எடுக்கிறேன் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுல வந்துட்டு ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வர ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன உங்க தாத்தாவை பார்த்துட்டு வந்துட்டீங்க போல. ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, தாத்தாவை பார்த்துட்டு வந்தோம். தாத்தா எங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு gift கொடுத்துருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காமிக்கிறாங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே அப்படின்னு. அப்ப வில்லி வந்துட்டு இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா, தாத்தாவுக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதான் நம்ம எல்லாருக்குமே இவ்வளோ அருமையான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாத்தா உங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அதை வாங்கி பார்த்துட்டு சரி சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா சாதாரணமாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்காக தாத்தா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நல்லா தாண்டி இருக்கு, வேற என்னடி எதிர்பார்க்குற அப்படின்னு. உடனே ரேவதியும், சரிம்மா, உங்ககிட்ட இதுக்கு மேலே பேசினா நீ ரொம்ப கோவப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எதுக்காக அங்க போக சொன்னேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என் பொண்ணுக்கு இப்ப பழைய ஞாபகம் இல்லை. அவளுடைய அந்த ஞாபக மறதியால தான் என்னால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நீங்க எல்லாரும் நினைச்சுக்காதீங்க, நான் அந்த கிழவனை வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு. அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. எல்லாரும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த டிரைவர் பையன் என்னைக்குமே மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே முடியாது, வரவும் விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ இவ்வளோ மனசு மாதிரி அந்த வீட்டுக்கு எங்க எல்லாரையும் அனுப்புனியல்ல, அதுவே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தவிர்த்து நாங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்க போறோம் ஈஸ்வரி? ஈஸ்வரி சொல்றாங்க, இப்படியே பேசி பேசி என்னை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு வந்துட்டு கோவில்ல புடவை வந்து ஏலத்துக்கு எடுக்கணும், அப்பயும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க, அவ்வளோதான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஈஸ்வரி, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் மயில சொல்றாரு, மாமா, எப்படியாவது சகலைய அந்த புடவைய வந்துட்டு ஏலத்துல எடுக்க வைக்கணும், என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். எப்படியும் நாளைக்கு மாப்பிள்ளை தான் அந்த புடவைய ஏலத்துக்கு எடுப்பாரு. அப்படியே அவர் ஏலத்துக்கு எடுக்க முடியல அப்படின்னா நம்ம எடுக்க வைக்கிறோம் அப்படின்னு. உடனே மயிலும் ஆமா மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா கலாவையும் மருதுவையும் கூப்பிடுறாங்க. மருது அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட, சொல்லுங்க அத்தை, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க, என்ன முக்கியமான விஷயத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எப்போவுமே அம்மனோட புடவைய தான் வந்து வாங்கி என் பொண்ணு மணமேடையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது கட்டியிருப்பா. அதனால நாளைக்கு வந்துட்டு அம்மன் புடவைய நான் வந்து ஏலத்துக்கு எடுக்க போகிறேன்.
நீதான் அந்த ஏலத்தை எடுக்கணும், நீதான் அந்த புடவைய கையால ரேவதிக்கு கொடுக்கணும். அதுக்கு மருது சொல்றாரு, அத்தை அதெல்லாம் பல லட்ச ரூபாய்க்கு போகுமே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அதான் நான் இருக்கிறேன்ன, நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்புறமா கலை நேரா மருது கிட்ட, அண்ணன் வாண்ண உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மருது நேரா அந்த இடத்துல இருந்து போயிட்டு, சொல்லு கலா, என்ன முக்கியமான விஷயம்? கலா சொல்றாங்க, அண்ணன் நாளைக்கு எப்படியாவது நீ தான் அந்த புடவையை ஏலத்துக்கு எடுக்கணும். ஏன்னா அந்த கார்த்தியை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. அவனை நீ இன்னும் நேரடியாவே சந்திக்கல. அவனை நேரடியா சந்திக்கல அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு அவனை பத்தி தெரியல. நீ எப்படியும் வந்துட்டு அந்த புடவையை எப்படியாவது நீ ஏலத்துக்கு எடுத்துரு. அதுக்கு மருது சொல்றாரு, இங்க பாருக்கலா, அதெல்லாம் நான் ஏலத்துல எடுத்துருவேன். அதான் அத்தை வந்துட்டு நமக்கு பக்கபலமா இருப்பாங்களே, அப்புறம் என்ன, நீ கவலைப்படாத. கலா சொல்றாங்க, சரிண்ண, இருந்தாலும் ஒரு பக்கம் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க, சரியா? மருது சொல்றாரு, சரி கலா, நீ வரமாட்டியா? கலா சொல்றாங்க, அண்ணன் உனக்கே தெரியும், அந்த கார்த்தி என்னை பார்த்துருக்கான். நான் மட்டும் இப்போ அவன் கண்ணில் பட்டேன்னு வச்சுக்கேன், அவன் கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டான். ஏன்னா அந்த தீபா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பயங்கர கோவத்தோடையும் வெறியோடையும் இருக்கான். நான் மட்டும் அவன் கண்ணு முன்னாடி வந்தேன், அவன் கண்டிப்பாக என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அவன் கண்ணு முன்னாடி நான் வரவே கூடாது. அதனால அண்ணன் இப்போதைக்கு நான் சொல்றது கேளு. நாளைக்கு எப்படியாவது நீ அந்த புடவையை ஏலத்துக்கு எடுத்துரு. அதை தவிர்த்து நமக்கு வேற எதுவும் வேணாம். இதை கேட்டதும் அவரும் சரிக்கலா, நீ சொல்லிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவிலுக்கு அம்மன் புடவைய ஏலத்துல எடுக்கிறதுக்கு போறோம், வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னதும் ராஜா மயில் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ராஜா நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணதோட ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு அம்மன் புடவைய ஏலத்துக்கு எடுக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே மாப்பிள்ள இருக்கீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா நான் பக்கத்தில் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுவோம் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் எப்படியும் அந்த புடவைய ஏலத்துக்கு எடுப்பேன். ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள நீங்கள் வாங்கி கொடுத்த புடவைய தான் ரேவதி கல்யாணத்துக்கு கட்டணும், நீங்கள் தான் ரேவதிக்கு தாலி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த புடவைய ஏலத்துக்கு எடுத்துருங்க. ஈஸ்வரி என்ன தடுத்தாலும் சரி. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்க கோவில்ல உள்ள சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்பவுமே அம்மனோட புடவைய நாங்க ஏலத்துக்கு கொடுப்போம், அதே மாதிரி இந்த வாட்டி நாங்க ஏலத்துக்கு கொடுக்க போறோம். யாராரு இந்த புடவை வேணுமோ அவங்க வந்துட்டு இந்த புடவைய ஏலத்துல கேளுங்க அப்படின்னு புடவைய எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 புடவை இருக்கு. 4 புடவையில ஒரே ஒரு புடவை மட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாகவும் அழகாகவும் இருக்கு, கல்யாணத்துக்கு ஏத்த புடவையா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க ரேவதி கிட்ட, ரேவதி அதோ இருக்க பாரு, அந்த புடவை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்கு, அந்த புடவைய நம்ம வந்துட்டு வாங்கலாம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா நானும் அதான் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த புடவைய பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு, அதையே நம்ம ஏலத்துக்கு எடுப்போம் அப்படின்னு. அப்புறமா இதுக்கு முன்னாடி இருந்த புடவை எல்லாமே ரொம்பவே கம்மி பட்ஜெட்டுக்கு ஏலத்துக்கு போயிட்டு, அப்போ அந்த ஒரு புடவைக்கு ஏலம் ஆரம்பிக்குது. அப்போ ஏலம் வந்துட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னு மாறி போயிட்டே இருக்கு. இன்னொருத்தர் ஈஸ்வரிக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு 4 லட்சம் 5 லட்சம்னு போய்கிட்டே இருக்காங்க. கடைசியில 10 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க ரேவதி கிட்ட, ரேவதி என்கிட்ட வெறும் 10 லட்சம் தாம்மா இருக்கு, வீடு போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள கண்டிப்பா இந்த புடவைய அவங்க ஏலத்துல ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரிம்மா, உனக்கு கல்யாணத்துக்காக அம்மன் புடவைய வாங்கி உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், பட் அது நடக்கல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு, யாராருக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னோ அதான நடக்கும் அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன், இந்த ஏலத்துல அவரு நமக்காக விட்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டு பாக்குறேன். இன்னொரு பக்கம் ஏலம் முடிஞ்சதோட இன்னொருத்தர்கிட்ட அந்த புடவைய கொடுத்துறாங்க. அந்த அம்மா அந்த புடவைய வாங்கிக்கிட்டு, இந்த புடவை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா அந்த அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இந்த புடவைக்கு 30 லட்ச ரூபா தரேன், நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு தானே ஏலம் எடுத்திருக்கீங்க, நான் உங்க கையில 30 லட்ச ரூபா தரேன், இந்த பணம் இந்த
புடவையை என்கிட்ட தரீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா இந்த புடவை நான் எனக்காக வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த புடவை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்காக வாங்க வந்தேன். அவருதான் இந்த ஏலத்துல என்ன கலந்துக்க சொன்னாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. அப்பா பார்த்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோவை பார்த்தது ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா இந்த ஐயா தான் என்ன இந்த ஏலத்தை எடுக்க சொன்னாரு, அதனாலதான் நான் இந்த ஏலத்துல கலந்துகிட்டேன். நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்டுக்கிடுங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. போய் இந்த டிரைவர் பையன் கிட்ட இந்த புடவையை விட்டு கொடு அப்படின்னு கேட்கணுமா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. அம்மா என்னாச்சுமா? எனக்காக இந்த புடவைய கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க, என்னாச்சுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி புடவை வேண்டாம் அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி ஹீரோவை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சார் இது மாதிரி நானும் அம்மாவும் என் கல்யாணத்துக்காக புடவை ஏலத்துக்கு எடுத்துக்க வந்தோம். அப்ப இந்த புடவைய வந்துட்டு ஒருத்தவங்க 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. சோ அதுக்கு மேல எங்களால வந்துட்டு ஏலம் பேச முடியல. அதான் இந்த புடவை இன்னொருத்தருக்கு போயிட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் இந்த புடவை நான் எங்க அம்மாவுக்காக தான் வாங்கினேன். நீங்க ரொம்ப முக்கியமா கல்யாணத்துக்குன்னு கேக்குறீங்க, நீங்களே எடுத்துக்கிடுங்களேன், இதுல என்ன இருக்கு, எங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நம்ம கிட்ட என்ன காசு பணமா இல்ல, இந்த புடவை நமக்கு வேண்டாம், நம்ம கடையில போயிட்டு ஃப்ரெஷ்ஷா புடவை எடுத்துக்கலாம். ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? இந்த புடவையோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் பத்தி நீங்க என்கிட்ட எவ்வளவு சொன்னீங்க. இந்த புடவை அம்மன் புடவைய நம்ம தாலி கட்டுற நேரத்துல கட்டிக்கிட்டு உட்காந்தா அது நமக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் எவ்வளவு நல்லது அப்படின்னு நீங்க எவ்வளவு பேசுறீங்க. கடைசியில என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? அம்மா அதான் சாரி இந்த புடவைய நம்ம கிட்ட விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னம்மா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி நமக்கு இந்த புடவை வேண்டாம், அவரு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க அம்மாவுக்கும் வாங்கியிருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க இந்த புடவைய வாங்கிக்கலாம், இந்தாங்க அப்படின்னு ரேவதியோட கையில அந்த புடவைய கொடுக்குறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க முடியல. ரேவதி அந்த புடவைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி இது வந்துட்டு அம்மாவே உனக்கு எடுத்து கொடுத்திருந்தாலும் நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பியா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எம்டி சார் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கறதாலும் உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை கேட்டதும் செம்ம காண்டாகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ சும்மா இருக்கா? அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்னமோ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா உனக்கும் எம்டி சாருக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதோ அப்படின்னு தோணுது. நீ வேணும்னா பாரு, நான் சொல்றதுதான் நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம, அக்கா பூக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க அக்கா அந்த இடத்துல இருந்து போனதோட ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டிரைவர் பையனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணியே வச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல குறிக்கோள்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாலும் சரி, என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. சோ கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸ்வரியை ஏமாத்தி ரேவதியோட கைக்கு அந்த புடவை வரத்துக்கு நிறைய வந்துட்டு மாஸ்டர் பிளான் பண்ண போறாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த கிளிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.